சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 16/8/2025. இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இப்போ பாபா முரளிலையும் நிறைய பாயிண்ட் அதுக்காக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்திக்கான நல்வாழ்த்துக்கள். மீட்டே பச்சே तुम्हारी एम ऑब्जेक्ट है वंडरफुल रंग बिरंगी दुनिया का मालिक बनना. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய லட்சியமே வண்டர்ஃபுல்லான, அதாவது அதிசயமான, பல வண்ணங்கள் நிறைந்த உலகமாகிய சொர்க்கத்திற்கு எஜமானனாகுவது. तो सदा इसी खुशी में हर्षित रहो. எனவே சதா இந்த குஷியில் மகிழ்ச்சியாக இருங்கள். முர்ஜாயா ஹுவா நஹி, வாடிப்போய் இருக்க வேண்டாம். கேள்வி: தக்தீர்வான் பச்சோं को कौन सा उमंग सदा बना रहेगा? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு உற்சாகம் சதா நிலையாக இருக்கும்? பதில்: हमें बेहद का बाप नई दुनिया का प्रिंस प्रिंसेस बनाने के लिए पढ़ा रहे हैं. நம்மை எல்லையற்ற தந்தை புதிய உலகத்தின் பிரின்ஸ் பிரின்சஸ், அதாவது இளவரசன் இளவரசி ஆக்குவதற்காக படிப்பை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். तुम इसी उमंग से सबको समझा सकते हो कि इस लड़ाई में स्वर्ग समाया हुआ है. நீங்கள் இந்த ஒரு உற்சாகத்தோடு அனைவருக்கும் புரிய வைக்கலாம், இந்த யுத்தத்தில்தான் சொர்க்கமானது நிறைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. इस लड़ाई के बाद स्वर्ग के द्वार खुलने हैं. இந்த யுத்தத்திற்கு பின்பு ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். इस खुशी में रहना है और खुशी खुशी से दूसरों को भी समझाना है. நாம இந்த குஷியில் இருக்கணும், மேலும் குஷி குஷியா மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். பாடல்: துனியா ரங்கு ரங்கீலி பாபா. ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு பாபாவை பார்த்தே நாம பாடுற மாதிரி பாடல் இது. பாபா, இந்த உலகம் வண்ணமயமான அழகான உலகம். ओम शांति. ये किन्होंने कहा बाबा को कि दुनिया रंग बिरंगी है? பாபாவை பார்த்து யார் சொல்றாங்க? இந்த பாடலை பாபா சொல்ற. இந்த உலகம் வண்ணமயமான உலகம் பாபான்ற பாட்டை யார் பாபாட்ட பாடி காட்டுறது? अब इसका अर्थ दूसरा कोई समझ न सके. இப்ப இதோட அர்த்தத்தை வேற யாரும்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பாப்னே சம்ஜாயா ஹே ये खेल रंग रंगीला है. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த விளையாட்டு தான் வண்ணமயமான விளையாட்டு, கலர்ஃபுல் கலர்ஃபுல். कोई भी बायोस्कोप आदि होता है तो बहुत रंग बिरंगी सीन सीनरिया आदि होती है ना. பாபா சொல்றாங்க, ஏதாவது சினிமா வருது அப்படின்னா அதுல கூட சில காட்சிகள் எப்படி இருக்குமா, ரொம்ப கலர்ஃபுல்லான காட்சிகள்லாம் காட்டுறாங்க இல்லையா? அப்பெல்லாம் கலர் இருந்துதான் தெரியல. பாபா சொல்றார், அதுல கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகழகான காட்சிகள்லாம் காட்டுவாங்கன்னு சொல்றாரு பாபா. अब इस बेहद की दुनिया को कोई जानते ही नहीं. ஆனா அங்க சினிமால காட்டுறாங்க, ஆனா இந்த எல்லையற்ற உலகத்தை பத்தி அவங்களுக்கெல்லாம் தெரியல. वो है वंडर ऑफ वर्ल्ड, बड़ी रंग बिरंगी दुनिया है जहां हीरे जवाहरतों के महल होते हैं. பாபா சொல்றாங்க, அந்த உலகம் வண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலக அதிசயம், ரொம்ப ரொம்ப அழகான பல வண்ணங்கள் நிறைந்த உலகம். அங்க வைர வைடூரிய மாளிகைகள் இருக்கும். तुम एक सेकेंड में वंडरफुल வைகுண்ட் में चले जाते हो. பாபா சொல்றாங்க, நீங்க ஒரு வினாடியில அந்த அதிசயமான வைகுண்டத்துக்கே போயிடுறீங்க. கேள்தே ஹோ, ராஸ் விலாசாதி கர்த்தே ஹோ, அங்க போய் விளையாடுறீங்க, ராஸ் நடனமெல்லாம் ஆடுறீங்க. கிருஷ்ண ஜெயந்தினால எவ்வளோ அழகா பாபா சொல்றாரு பாருங்க. நமக்கு அப்படியே அங்க போயிடணும் நிக்கலாம். பரோபர் வண்டர்ஃபுல் துனியா ஹேனா, அது எவ்வளோ அதிசயமான உலகம் தானே. யஹா ஹே மாயா கா ராஜ்ய, ஆனா இங்க இருக்கிறதோ மாயாவினுடைய ராஜ்யம். ये भी कितना वंडरफुल है, ஆனா இதுவும் எவ்வளோ அதிசயமா இருக்கு. இந்த உலகமும் கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்கல்ல. மனுஷிய கியா கியா கர்த்தே ரேத்தே, இந்த உலகத்துல கூட பாருங்க மனிதர்கள் எவ்வளோ
விஷயங்கள் செய்கிறாங்க. உலகத்தை அழகாக காட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க பாருங்க. பாபா சொல்ற, மாயா பில்குல் ஹி புலா தேத்தியே, நாக் சே பக்கடா ஏ புலாயா. மாயா என்ன பண்ணுதான், குழந்தைங்கள மறக்க வச்சிடுதான், மூக்க பிடிச்சு மறக்க வச்சிருதான். அபி அபி யாதுமே ஹே போத் ஹர்ஷித் ரேத்தே. இப்ப பார்த்தா நினைவுல இருக்காங்களா, மகிழ்ச்சியா இருக்காங்களா. ஆஹோ ஹம் வண்டர் ஆஃப் வேர்ல்டு ஸ்வர்குக்கே மாலிக் பன் ரஹே ஹே. என்ன சொல்றாங்களாம், நாங்க வண்டர் ஆஃப் வேர்ல்டு சொர்க்கத்துக்கே எஜமானன் ஆயிட்டுருக்கோன்னு சொல்றாங்களாம். ஃபிர் பூல் ஜாத்தே தோ முர்ஜா படுத்தே. அப்புறம் எப்போ மறந்துடுறாங்களோ வாடி போயிடுறாங்களாம். ऐसे मुरझा जाते हैं तो बील भी ऐसा मुरझा हुआ न हो. அவ்வளோ வாடி போயிடுறாங்களாம். இலை கூட அவ்வளோ காஞ்சி வாடி போகாதான், அவ்வளோ வாடிடுறாங்களாம். ஜராபி ஜெசே ஹி சமஜ்தே ஹி நஹி கி ஹம் ஸ்வர்க் மே ஜானே வால். அந்த நேரம் அவங்க எப்படி இருக்காங்களாம், நாங்களாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு முற்றிலும் இல்லாதவர்களாயிடுறாங்களாம். ஹம்கோ பேஹத் கா பாப் படாரே. அடுத்து எனக்கு எல்லையற்ற தந்தையே படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கார். அந்த உணர்வே இல்லாதவங்களாயிடுறாங்களாம். ஜெய்சே எக்தம் முர்தே பன் ஜாத்தே ஹே. அதாவது எப்படி ஆயிடுறாங்களாம், ஒரேதான் சவம் போல ஆயிடுறாங்க. ஏ குஷி நஷானே ரேத்தா. அந்த குஷியோ நஷாவோ கொஞ்சம் கூட இல்லாம போயிடுது அந்த நேரம். வண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கா ஸ்ரீ கிருஷ்ணஹே பிரின்ஸ். உலக அதிசயம் எது, சொர்க்கம். அந்த அதிசயமான உலகத்தோட இளவரசர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். எபி தும் ஜான்தே ஹோ. இது கூட உங்களுக்கு தான் தெரியும். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பர் பி ஜோ ज्ञान में होशियार है वो समझाते होंगे. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்ப பற்றி ஞானத்துல யார் புத்திசாலியா இருக்காங்களோ அவங்க தான் பிறருக்கு கூட இதை புரிய வைக்கிறாங்க. तो ஜென்மாஷ்டமி பர் बच्चों को अच्छी रीति समझाना है. அப்ப ஜென்மாஷ்டமி அன்னைக்கு குழந்தைங்க நல்ல முறையில புரிய வைக்கணும். அநேக பார் முரளி பி சலி हुई. இதை வச்சு பாபா அநேக முறை முரளியெல்லாம் எடுத்திருக்கார். बच्चों को विचार सागर मंथन करना है तभी पॉइंट्स निकलेगी. குழந்தைங்க என்ன பண்ணணும், அப்ப ஞானத்தை நல்லா கடையணும். அப்பதான் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பாயிண்ட் எல்லாம் வரும். भाषण करना है तो सवेरे उठकर लिखना चाहिए फिर पढ़ना चाहिए. எங்கேயாவது சொற்பொழிவு செய்ய போகணுமா, அதிகாலை எழுந்திரிச்சு உட்காந்து எழுதுங்க, பாயிண்ட் எழுதுங்க, அப்புறம் அதை படிச்சு பாருங்க. மாயா के भी अनेक प्रकार के रूप होते हैं. மாயா கூட அநேக ரூபங்கள் எடுக்குது. போத் कहते हैं हमारे में मम्मा आती है शिव बाबा आते हैं. எப்படி மாயா வருதுன்னு பாபா சொல்றார். சில பேர் சொல்றாங்களாம், எங்களுக்குள்ள மம்மா வந்தாங்க, எங்களுக்குள்ள பாபா வராரு. परंतु नई नई पॉइंट्स तो मुकर्रर तन द्वारा ही सुनाएंगे कि दूसरे किसी द्वारा सुनाएंगे. ये हो नहीं सकता. பாபா சொல்றாங்க, புது புது கருத்துக்களை பாபா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஃபிக்ஸான ஷரீரத்தின் மூலமாக தான் சொல்லுவாரு, அல்லது வேற யார் மூலமாவது சொல்லுவாரா? இப்ப புது பாயிண்ட் பாபா சொன்னாரு, எங்களுக்குள்ள பாபா வந்து சொன்னாரு, மம்மா வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்களாம். பாபா சொல்ற இதெல்லாம் நடக்கவே முடியாது. ऐसे तो बच्चियां भी बहुत प्रकार के पॉइंट्स अपनी भी सुनाती है. புது புது பாயிண்ட் எல்லாம் நான் வந்து தான் சொல்லணும்னு இல்லைன்றார் பாபா. என்னோட சில குழந்தைங்களே என்ன பண்றாங்களாம், புது புது பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க, தன்னுடைய சொந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றார். मैगजीन में कितनी बातें आती है. நம்ம பாபா வீட்டில் பத்திரிகைகள்லாம் நம்ம போடுறோம், மாத இதழ்கள்லாம் வருது, அதுல கூட எவ்வளோ புது புது விஷயங்கள் எழுதப்படுது. ऐसा नहीं कि मम्मा बाबा उनमें आते वो लिखवाते हैं. அப்போ அதை பாபா குழந்தைங்க தானே எழுதுறாங்க அந்த பத்திரிக்கையில். அப்போ அவங்களுக்குள்ள புது பாயிண்ட் வருதுன்னா மம்மா பாபா அவங்களுக்குள்ள வந்து எழுத வச்சாங்களா என்ன? கிடையாது. नहीं बाप तो यहाँ डायरेक्ट आते हैं तब तो यहाँ सुनने के लिए आते हो. அப்படியெல்லாம் கிடையாது. புது பாயிண்ட்டு பாபா குழந்தைங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாபா வந்து சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களாவே தன்னுடைய சொந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க, எழுதுறாங்க. பாபா இங்கே மட்டும்தான் நேரடியாக வராரு. ஆகையால தான் நீங்கள் எல்லாம் பாபாவை சந்திக்க இங்கே வர்றீங்க. अगर मम्मा बाबा कोई में आते हैं तो फिर वहाँ ही बैठ उनसे पढ़े. ஒருவேளை மம்மா பாபா யார் சரீரத்துலையாவது வர்றாங்கன்னா அங்கே உட்காந்து அப்புறம் எல்லாரும் படிச்சுக்கலாம்ல. நெஹி, கிடையாது.
யஹா ஆனே கி சப்கோ கஷிஷ் ஹோத்தி ஹை. மதுபனுக்கு தான் வரணும்னு உங்களுக்கு கவர்ச்சி ஏற்படுதில்ல. दूर रहने वालों को और ही जास्ती कशिश होती. மதுபன்ல இருந்து யார் ரொம்ப தொலைவில் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட ஈர்ப்பு எங்க ஏற்படுது? மதுவனத்துல தான். மதுவை தேடிதானே பூக்கள் வருது. ஸோ நம்ம எல்லாம் எங்க அட்ராக்ட் ஆயிட்டு போறோம்? மதுபன். அங்கதான் பாபா வந்து முரளி சொல்றாரு. வேற எங்கேயும் யார் சரீரத்திலையும் பாபாவோ மம்மாவோ வருவது கிடையாது. இதுல நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாயா இப்போ இந்த ரூபத்துல தான் அதிகமா வருது. நிறைய பேர் அந்த மாயால போய் சிக்கிக்கிறாங்க. அதனாலதான் பாபா கவனம் கொடுக்க சொல்லி சொல்றார். மஸ்ஜிதோ மே பி ஜாக்கர் தும் உன்கோ சம்ஜா சக்தே ஹோ. பாபா சொல்றாங்க, மசூதிக்கு போய் அங்க இருக்கவங்களுக்கு கூட நீங்க ஞானத்தை புரிய வைக்கலாம். ஹம் ராக்கி பாந்தனே கேலியே ஆயே. நாங்க உங்களுக்கு ராக்கி அணிவிப்பதற்காக வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க. ये बात तुमको भी समझने का हक है. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம். ज्ञान रत्नों के सागर से जो अविनाशी ज्ञान रत्न प्राप्त हो रहे हैं उनकी वैल्यू रखनी है. ஞான ரத்தினங்களின் கடலிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். विचार सागर मंथन कर स्वयं में ज्ञान रत्न धारण करनी है. विचार सागर மந்தனம் செய்து தனக்குள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். முக்கு சே சதைவ் ரத்தன் நிகால்னே ஹே. வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். 2வது பாயிண்ட். याद की यात्रा में रहकर वाणी को जौहरदार बनाना है. நினைவு யாத்திரையில் இருந்து உங்களுடைய வார்த்தையை கூர்மையாக ஜொலிப்பானதாக ஆக்குங்கள். யாது செஹி ஆத்மா கஞ்சன் பனேங்கி, இஸ்லியே யாது கர்னே கா அக்கல் சீக்னா ஹே. நினைவின் மூலமாக மட்டுமே ஆத்மா தங்கமாகும். எனவே நினைவில் இருப்பதற்கான புத்திசாலித்தனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வரதான். மேரே பன்கே சூக்யம் ஸ்வரூப் கா பி தியாக கர்னே வாலே சதா நிர்பய் பேஃபிகர் பாதுஷா பவ. என்னுடையது என்ற சூட்சும சொரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர் கவலையற்ற மகாராஜா பவ. ஆஜ்கி துனியா மே தன் பி ஹே और பய பி ஹே. இன்றைய உலகத்துல செல்வமும் நிறைஞ்சிருக்கு, பயமும் இருக்குது. ஜித்னா தன் உத்னா ஹி பயமே ஹி காத்தே பயமே ஹி சோத்தே ஹே. எவ்வளோ செல்வம் இருக்கோ, பணம் இருக்கோ, அவ்வளோ அவங்க பயத்திலே தான் சாப்பிட்றாங்க, பயத்திலேயே தான் தூங்குறாங்க. ஜஹா மேராப்பன் ஹே வஹா பய ஜரூர் ஹோகா. எங்க என்னுடையதுன்னு நினைக்கிறோம் அங்க கண்டிப்பா பயம் இருக்கும். கோய் சோனா ஹிரன் பி அகர் மேரா ஹே தோ பய ஹே. ஏதாவது தங்க மான் உங்ககிட்ட இருந்தா கூட பாபா சொல்றாங்க கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கும்? பயம் இருக்கும். லேக்கின் எதி மேரா ஏக் சிவ் பாபா ஹே தோ நிர்பய் பன் ஜாயேங்க. எனக்கு ஒரு சிவ் பாபா தான்னா நீங்க பயமற்றவர் ஆயிடுவீங்க. तो सूक्ष्म रूप से भी मेरे मेरे को चेक करके उनको त्याग करो तो निर्भय बेफिकर बादशाह रहने का वरदान मिल जाएगा. அப்ப சூட்சும ரூபத்துல கூட என்னுடையது என்னுடையதுன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி அதை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா பயமற்றவரா கவலையற்ற பாதுஷாவா இருக்கிறதுக்கான வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். दूसरों के विचारों को सम्मान दो तो आपको सम्मान स्वतः प्राप्त होगा. பிறருடைய கருத்துக்களுக்கு சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுங்கள், அப்போது உங்களுக்கு தானாகவே மரியாதை கிடைத்துவிடும். அவ்யக்த சமிக்கை. ஒரு புறம் எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும், மற்றொரு புறம் பாபாவிற்கு சமம் பாபாவின் அன்பில் மூழ்கியே இருக்க வேண்டும். ஒரு வினாடி மற்றும் ஒரு சங்கல்பத்தில் கூட லவ்லீன் ஸ்திதியிலிருந்து கீழே வரக்கூடாது. அப்படிப்பட்ட லவ்லீன் குழந்தைகளின் குழுவே பாபாவை பிரத்யக்ஷம் செய்வார்கள். நீங்கள் நிமித்த ஆத்மாக்கள் பவித்திர பிரேமம் மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாலனை கொடுங்கள், யோக்கியமானவராக உருவாக்குங்கள்.
அதாவது யோகியாக பிறரை உருவாக்குங்கள். தாதிஜியோட பாயிண்ட், புள்ளியாகி புள்ளி பாபாவின் நினைவின் மஸ்த் அந்த ஆனந்தத்தில் சதா மக்னமாக இருங்கள். தாதிஜி சதா பாபாவின் நினைவின் ஆனந்தத்தில் மூழ்கியே இருந்தார்கள், தொலைந்து போயிருந்தார்கள். மற்றும் நம் அனைவருக்கும் இந்த ஒரு அறிவுரை கொடுத்தார்கள். தாதி என்ன அறிவுரை கொடுத்தாங்களா? அமிர்த வேளையில் அண்டர் கிரவுண்டிற்கு சென்று பாபாவின் நெருக்கத்தில் அமர்ந்து விடுங்கள். நான் லைட் பிந்துவாக இருக்கிறேன். பாபா என்னுடைய பாபா பிந்து. இந்த நினைவின் மஸ்தில் நான் சதா மூழ்கி இருக்கிறேன். தினசரி அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை உங்களுக்குள் நிரப்பிக்கொண்டே இருங்கள். நான் தினமும் எனக்குள் நிரப்பிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் அமிர்த வேளையில் பாபாவின் மடியில் தொலைந்து விடுங்கள், மறைந்து கொள்ளுங்கள், அவரில் கலந்து விடுங்கள், ஐக்கியமாகி விடுங்கள். அப்போது முழு நாளும் நன்றாகச் செல்லும். உங்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும். சதா பாபாவின் குடை நிழலுக்கு கீழே இருக்கும்போது உங்களை எதிர்ப்பதற்கு மாயாவிற்கு ஆற்றலே இருக்காது. இன்றைக்கான குணம், முழு உலகத்திற்கும் சகயோகம் கொடுக்கக்கூடிய சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படை நான். இந்த ஒரு கவனத்தில் இன்று முழுவதும் இருக்க வேண்டும். சக்தி சுப்ரீம் கமாண்டரிடமிருந்து சர்வ சக்திகளின் பலத்தை அடைந்து நான் ஆத்மா சர்வ சக்தி சம்பன்னமாகி என்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களின் அதிர்வலைகள் மூலம் உலகத்தின் பலகீனமான ஆத்மாக்களுக்கு தீர்வு கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய பயிற்சி. ஓம் சாந்தி.